Hi friends, welcome to TECHS Technical and Technologies. இந்த வீடியோல நம்ம C programming language இருக்க patterns அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த செஷன்ல நம்ம பார்த்தோம் அப்படினா hollow square pattern எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சோ hollow square pattern அப்படினா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ இது நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஸ்கொயர் பேட்டர்ன் நமக்கு பிரிண்ட் பண்ண தெரியும். ஓகேங்களா? சோ ஸ்கொயர் பேட்டர்ன் நமக்கு என்னது? சோ நம்ம என்ன வேல்யூஸ் கொடுக்கறோமோ அது எனக்கு number of rows, number of column எனக்கு print பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுதான் பார்க்க நமக்கு ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ இதுவே ஹாலோ அப்படின்னா அதோட இன்னரில் இருக்க எலமெண்ட்லாம் எனக்கு ஸ்பேஸ் ஆகும். அவுட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அவுட்டரில் மட்டும் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ ஸ்கொயருக்கு பார்டர் இருக்க மாதிரி நமக்கு இருக்கும். இதை தான் நம்ம ஹாலோ ஸ்கொயர் பேட்டர்ன் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இந்த பேட்டர்னை நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இதில் இப்போ என்ன நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஓகேங்களா, ஸோ நமக்கு எப்படி இருக்கும். ஸோ நம்மளோட ஐ வந்து நமக்கு ரோவாக இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஜே பார்த்தோம் அப்படின்னா காலமாக இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஐ இது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ நமக்கு ஐ. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸோ அடுத்ததாக ஃபுல்லாக நமக்கு எங்கே பிரிண்ட் ஆகுது அப்படின்னா ஸோ லாஸ்ட் ரோ தான் நமக்கு ஃபுல்லாக நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ காலமும். ஸோ காலம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஸோ காலம் ஸ்டார்டிங் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல்லாக பிரிண்ட் ஆகுது. அதாவது இப்போ நான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஐயும் ஜெயும் நான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ அப்போ ஐ ஜீரோவாக இருக்கிற இடத்துலையும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. ஜே ஜீரோவாக இருக்கிற இடத்துலையும் எனக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. ஸோ ஜேவோட லிமிட் பார்த்தோம் அப்படின்னா என் லிமிட்டு. ஸோ இப்போ வந்து ஃபைன் கொடுத்துருந்தேன்னா ஸோ அட் தி எண்ட் வரைக்கும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. அதாவது ஸ்டார்டிங் எண்டிங் ஓகேங்களா, அந்த இடத்துல மட்டும் எனக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. இன்டர் பிட்வீன் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஸ்பேசஸாக இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம ஃபைன் பண்ணலாம்? ஸோ நம்ம லூப்பிங்கில் நம்ம இந்த மாதிரி இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நம்மளோட டர்போசி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவைப்படுற பேசிக் ஹெடர் ஃபைல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா டேட்டா டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவைப்படுறது இன் அப்படின்ற டேட்டா டைப்பு. ஸோ ஐ தேவை, ஜே தேவை, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என் தேவை. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஆஃப் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரிண்ட் ஆஃபில் என்டர் என் வேல்யூஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என் லிமிட் அப்படின்றத நான் வாங்கிக்கிறேன். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கேன் ஆஃப் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கேன் ஆஃபில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ %d தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா n அப்படின்ற வேரியபிளை நான் கெட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் நம்ம இந்த இடத்துல மேக் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார் லூப் எனக்கு அவுட்டர்லையும் இன்னர்லையும் எனக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ இன்னர் லூப் முடிஞ்சு போகும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு நியூ லைன் எனக்கு மேக் ஆகணும். ஸோ அதனால் இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் அப்படின்றது நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப்குள்ளே ஜஸ்ட் ஒரு நியூ லைனை நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்டர் லூப் எப்பயும் போல் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஜீரோலேருந்து இந்த இடத்துல 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா i less than n. ஸோ இப்போ நான் என்ன என் லிமிட் கொடுத்துருக்கணும் அது வரைக்கும் எனக்கு ரன் ஆகணும். ஸோ இப்போ ஐ வேல்யூ 1ன்னு வச்சுருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம ஈக்குவல் டு கொடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஐயனா இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஜேவையும். ஓகேங்களா? ஸோ ஜேவை பார்த்தோம் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். தென் ஜே less than or equal to n. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜே ++. ஸோ இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்ட் ஆஃபில் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டாரை நம்ம இங்கே மேக் பண்ணோம். ஸோ ஸ்டார்னு கொடுத்துட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். நமக்கு நார்மலாக ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே ஹாலோ ஸ்கொயர் பேட்டர்ன் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஹாலோ ஸ்கொயர் பேட்டர்னில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு இஃப் கண்டிஷன் நான் மேக் பண்ண போகிறேன். ஸோ அந்த இஃபுக்குள்ளே தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டாரை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ எல் ஸ்பாட்லாம் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா எனக்கு ஸ்பேஸ் வரணும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் ஆஃப் போட்டுட்டு இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி வந்து ஸோ ஸ்டார்டிங் எண்டிங் லிமிட்டில் நம்ம ஸ்டார் எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஓகேங்களா? ஸோ ஐ எங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஸோ 1 அப்படின்ற பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆர் 4 பொசிஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஐயோட ஸ்டார்டிங் எண்டிங், ஜேவோட ஸ்டார்டிங் காலம் எண்டிங் காலம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல 4 இடம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ 4 அப்படின்றதுனால இந்த இடத்துல நான் ஆர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஐ ஈக்குவல் டு 1. இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஸ்டார் ரன் ஆகும். ஸோ இப்போ எனக்கு அதுலேயே இப்போ ஐ வந்து கீழே. ஓகேங்களா? ஸோ ஐ வந்து எனக்கு எங்கே எண்ட் ஆகுதுன்னு தெரியாது, ஏன்னா நான் என் லிமிட் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஐ பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் டு ஸோ எனக்கு எப்போ ஐ வந்து என் லிமிட்டை மீட் பண்ணுதோ. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு ஐ 1th பொசிஷன்லையும் ஐ nth பொசிஷன்லையும் இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார் பிரிண்ட் ஆகும்.
ஸோ ஜஸ்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு மேலேயும் கீழே எனக்கு இப்போ ஸ்டார் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு காலமில் பிரிண்ட் ஆகணும். ஸோ காலம் நம்மக்கிட்ட யார் இருக்குது, ஸோ ஜே அப்படின்றது. ஸோ ஜே எனக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு பொசிஷன். ஸோ ஜே வந்து 1க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடமும், இதே மாதிரி ஜே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எண்ணுக்கு, ஸோ எண் எப்போ ஆகுதுன்னு தெரியாது. ஸோ அதனால் எண் ஓகேங்களா. ஸோ எண்ணை எப்போ மீட் பண்ணுதோ அப்போ எனக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ ஜஸ்ட் இதை ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஹாலோ ஸ்கொயர் பேட்டர்ன் எனக்கு இந்த இடத்துல கிடச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ இதை இன்னும் கிளியராக போடணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டார் எடுத்துடலாம். ஸ்டார் எடுத்துகிட்டு நம்பரை பிரிண்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஐன்னு பிரிண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஐ எனக்கு எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகும், ரோ வைஸ் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா கிளியராக புரியும். ஸோ ஐ ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் ஐயோட லாஸ்ட் பொசிஷன்லேயும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு ஸ்டார், அதாவது அந்த ஃபுல் எலமெண்ட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இது எனக்கு அவுட்டருக்கு மேலே இப்போ வந்து நான் ஜெயின் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஜே கொடுத்தா எனக்கு என்ன நடக்கும், ஸோ காலம் வைஸ் அதாவது 0 1 2 3 4 அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜே எங்கெங்கெல்லாம் ஒன்றா இருக்கோ அங்கேயும் ஜே எங்கெங்கெல்லாம் என் லிமிட், அதாவது இப்போ என் லிமிட் 5. ஸோ அந்த 1 5 மீட் பண்ணுற இடத்துல இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஹாலோ பேட்டர்னை பிரிண்ட் பண்ணுறதுக்கான கண்டிஷன் ஓகேங்களா. ஸோ ஒரு ஃபாருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இஃப் கண்டிஷனை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் எதுக்காக அப்படின்னா ஸோ எந்தெந்த பொசிஷனில் நமக்கு ஸ்டார் வேணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஹாலோ பேட்டர்னை நீங்களும் நோட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.